தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டிவிகே தலைவர் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக என்று கருதினால் சுமார் 1.5 கோடி பேருக்கு கொடுப்பதாக தகவல். இப்பொழுது மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1.5 கோடி பேருக்கு தமிழ்நாட்டிலே வழங்குவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே சுமார் 45,000 கோடி தேவை. எங்கே பணம் இருக்கின்றது? விஜய் சொல்வது போல அதிமுக தீர்ந்து போன கட்சி அல்ல, மக்களின் குறைகளை தீர்த்த கட்சி என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தேர்தல் நேரத்தில் திராவிட கட்சிகள் அகற்றப்பட வேண்டும் என கூறிய விஜய், திமுக கூட்டணி கட்சியினரின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்துள்ளதாக விமர்சித்தார். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பது தெரிந்தும் கவர்ச்சி அறிவிப்புகளை விஜய் வெளியிட்டது ஏன் என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். டிவிகே தலைவர் தமிழகத்தில் 10 லட்சம் கோடி கடன் இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். ஒரு ஆண்டுக்கு 2500 ரூபாய் ஒரு குடும்ப தலைவிக்கு கொடுப்பதாக என்று கருதினால் சுமார் 1.5 கோடி பேருக்கு கொடுப்பதாக தகவல். இப்பொழுது மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1.5 கோடி பேருக்கு தமிழ்நாட்டிலே வழங்குவதாக கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையிலே சுமார் 45,000 கோடி தேவை. எங்கே பணம் இருக்கின்றது? மக்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள்? ஏற்கனவே நீங்கள் 10 லட்சம் கோடி கடன் தெரிவித்திருக்கின்றீர்கள். இப்பொழுது வெள்ளை அறிக்கை வெளியிடுவதாக குறிப்பிடுகிறீர்கள். ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை தட்டி கழிப்பதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். பதவி வந்தவுடன் பணிவு வேண்டும் என்றும் தாவேகவினர் தலைகால் புரியாமல் ஆடுகிறார்கள் என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். ஏதோ பதவி வந்துட்டது, தலைகால் புரியாம ஆடுறாங்க. பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறாங்க, பதவி வருகின்ற பொழுது பணிவு வர வேண்டும். அது இருந்தால் தான் செயல்படுத்த முடியும். அதிமுகவில் அனைத்தையும் அனுபவித்தவர்கள் தற்போது மாற்றுக் கட்சிக்கு சென்றிருக்கிறார்கள் என்றும், உண்மையான தொண்டர் ஒருவர் கூட வெளியில் செல்லவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.